தெரியாமல் ஒன்று பண்ணிட்டேன். ஆனால் அதோட ரிசல்ட் இப்படி வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. வெளியில் சரியான மழை. ஸோ செம்ம கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்து ரிவ்யூ போடவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஸோ ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் இருக்க மாதிரியே செஞ்சு பார்த்தேன். என்னென்னா இந்த சிக்கன் தான் ஆல்ரெடி நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணேன். இது எப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரேவிங்ஸுக்கு சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்குது. பக்காவாக கொஞ்சோண்டு ஆயில், குழம்பு மாதிரியே இல்லை. இப்போ சிக்கன் பக்கோடா சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி, ஆனால் ஃப்ரை சுக்கா மாதிரி இருந்துட்டு செம்ம டேஸ்ட்டு. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். பட்டை கிராம்பு ஏலக்காய், அப்புறம் வந்து தனியா 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் முக்கியமானது என்னென்னா காஷ்மீரி சில்லி வந்து நீட்ட மிளகா இருக்குல்ல அது வந்து 3, அப்புறம் வந்து நீட்ட மிளகா வந்து நார்மல் வந்து 2. இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயிலு, அப்புறம் ஆனியன் 2 எடுத்துக்கணும், நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, சிக்கனில் வந்து காஷ்மீரி சில்லி அப்படி இல்லை உங்களுக்கு காரமாக வேணும்னா நார்மல் சில்லி இருக்குல்ல அந்த சில்லியை போட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. போட்டு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் ஆகட்டும். குக்காகி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி ஒரே தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வரட்டும். ஆல்ரெடி அதுலேயே தண்ணி விட்டுருக்கோம், பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் வந்து அதில் போடுங்க. அந்த மிக்ஸிங்கை அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். தண்ணியெலாம் வற்றிடும். நல்ல செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். எடுத்து சும்மாவே சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு வேணாச்சும் சாப்பிட்லாம் போல் தரமாக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.